வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையிலிருந்து 950 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் ஆந்திராவை நோக்கி நகர்வதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். வங்கக்கடலில் உருவாக உள்ள மோந்தா புயல் ஆந்திராவில் வரும் 28ஆம் தேதி மாலை கரையை கடக்கும் என வானிலை மையம் கணிப்பு. மசுலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் என தகவல். தமிழகத்தில் இன்று 12 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை. புயல் உருவாகும் 27ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், வேலூரில் கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, விழுப்புரம் ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். மீனவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு. நெல் ஈரப்பதம் தொடர்பாக செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு வருகை தந்த மத்திய குழு. நெல் ஈரப்பதத்தை 17% 22% உயர்த்துவது தொடர்பாக ஆட்சியருடன் ஆய்வு. மோந்தா புயலால் தமிழகத்தில் மிகப்பெரிய பாதிப்பு இருக்காது என பேரிடர் மீட்புத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேட்டி. சென்னை உள்ளிட்ட கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். மோந்தா புயல் முதல்ல நம்முடைய சென்னையை நோக்கி வருவதாக நமக்கு தகவல் இருக்கிறது. இப்பொழுது அது ஆந்திராவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆந்திராவை நோக்கி நகர்கிற நேரத்தில் அதனுடைய ஒரு பகுதியாக நம்முடைய சென்னையை சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தகுந்த அந்த 3 மாவட்டங்களில் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். வடகிழக்கு பருவமழை பாதிப்பினால் இதுவரை 31 பேர் உயிரிழப்பு என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவிப்பு. நடப்பாண்டில் பருவமழை அதிகமாக பெய்யும் என எச்சரித்துள்ளதால் அதற்கேற்ப ஏற்பாடுகளை செய்துள்ளதாகவும் தகவல். 31 காயமடைந்தவர்கள் 47 பேர். கால்நடைகள் இறப்பு 485, கோழிகள் 20,425, குடிசை வீடுகள் 1,780. இதுக்கெல்லாம் உடனடியாக நிவாரணம் பாதிக்கு மேலே வழங்கியிருக்கோம். மீதியும் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். கனமழை பகுதிகளில் நிவாரண முகாம்களை தயாராக வைத்திருக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களை தயாராக இருப்பு வைக்க அதிகாரிகளை அறிவுறுத்தி இருப்பதாகவும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேட்டி. நிவாரண முகாம்களை நாங்கள் தயாராக வைக்க சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு சொல்லி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, அரிசி, பருப்பு, பால் போன்ற பொருள் எல்லாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். ஆட்கள் வந்த பிறகு அதை கொண்டு வராமல் வருகிற நேரத்திலேயே அவர்களுக்கு வழங்கக்கூடிய அளவிற்கு தயார் நிலையில் அதை வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். தஞ்சை மாவட்டம் ஆலக்குடி நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஆய்வு. EPS ஆய்வு செய்த பிறகுதான் அரசுக்கு விவசாயிகள் பாதிப்பு தெரிந்ததாக நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. உதயநிதி முதலமைச்சர் எதற்காக வந்தான்னு சொன்னா, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் EPS அவர்கள் வந்த பிறகுதான் அவர்களுக்கே தெரிந்திருக்கிறது. இப்போ தஞ்சாவூர்ல இப்படி ஒரு விஷயம் நடக்க. ஆனால் EPS வரலன்னா
அவர்கள் வந்திருக்கவே மாட்டாங்க. ஆகவே தமிழக அரசாங்கம் முழு பொறுப்பேற்று விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு பாரபட்சமின்றி அவர்களுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்கிறேன். இப்ப வந்து மத்திய நெல் கொள்முதல் தாமதத்திற்கு தமிழக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல். டாஸ்மாக் விற்பனையில் காட்டிய அக்கறையை விவசாயிகள் பிரச்சனையில் அரசு காட்டவில்லை என விமர்சனம். ஆனா அந்த டார்கெட்டும் கூடி 750 கோடின்னு இன்னைக்கு டார்கெட் போயிடுச்சு. ஆனா இதே டார்கெட்டை இந்த விவசாயிகள் மத்தியில் ஏன் வைக்கலங்கிறதா எங்களுடைய குற்றச்சாட்டு. இந்த பருவமழை இவ்வளவு தூரம் வரும், ஜூன் மாசமே முதலமைச்சருக்கு தெரிந்திருந்து அவர்கள் ஏன் அக்கறை காட்டவில்லை, ஏன் இந்த மாதிரி டார்கெட் வைக்கவில்லைங்கிறதா எங்களுடைய குற்றச்சாட்டு. $18 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட வேண்டிய இடத்தில் 5.5 லட்சம் டன் நெல் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அன்புமணி குற்றச்சாட்டு. அரசு கொள்முதல் செய்யாததை மழையில் நனைந்து நெல் ஈரப்பதம் அதிகரித்ததற்கான காரணம் எனவும் சாடல். லட்சம் ஏக்கர் 18 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்திருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது தமிழக அரசு செய்தது வெறும் 5.5 லட்சம் டன் தான் நெல் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. விவசாயிகள் அதை வைத்து மழையிலே நனைந்து இப்ப முளைத்து ஈரப்பதம் அதிகமாக இருந்த காரணத்தால் அதில் விவசாயியிடம் கொள்முதல் செய்ய மறுக்கிறார்கள் அரசு. இது முழுக்க முழுக்க திமுக அரசின் தோல்வியாகத்தான் பார்க்க வேண்டும். செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பு குறித்து மக்கள் பிரதிநிதிக்கு சொல்வது கட்டாயம் இல்லையா? அமைச்சர் துரைமுருகனின் பேச்சு வருத்தம் அளிப்பதாக தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. அவர் பேசுனதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அவர் பேசுன ஒரு பொறுப்புள்ள அமைச்சர், மூத்த அமைச்சர், ஒரு மாபெரும் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் இப்படி பேசலாமா? அப்படி பேசுறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதோட முடிஞ்சு போச்சு. நான் பத்திரிகையாளரை சந்தித்து எந்த பேட்டியும் குறையோ குற்றமோ சொல்லல. சென்னையில் 15 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்தால் கூட உடனடியாக வெள்ள நீர் வெளியேறும் வகையில் கால்வாய் உட்கட்டமைப்புகள் உள்ளன என மேயர் பிரியா விளக்கம். 40 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யும் பட்சத்தில் மின் மோட்டார் மூலமாக வெள்ள நீரை வெளியேற்ற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. கிட்டத்தட்ட ஒரு 15 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்தால் அது உடனே வெளியேறதுக்கான சூழல் இருக்கிறது. மிங்ஜாம் புயல் போல 40 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்தால் அதற்கான பணிகள் மாநகராட்சி சார்பாக ஆல்டர்னேட்டாக மோட்டர் பொருத்தப்பட்டிருக்கிறது. அதன் மூலியமா உடனே வெளியேற்றதுக்கான பணிகளை மேற்கொள்ளும். டிடிவி தினகரன் எக்ஸ்பைரியான அரசியல்வாதி என ஆர்வி உதயகுமார் சாடல். காலாவதியானவரை பற்றி பேசி நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்க வேண்டாம் எனவும் விமர்சனம். ஏற்பட போவதில்லை, மக்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அவங்க கதை முடிஞ்ச கதை. ஒன்னே ஒன்று சொல்ல தெரியுமா, இந்த எக்ஸ்பைரி டேட் தெரியுமா? எக்ஸ்பைரி டேட் இந்த மெடிசன் இருக்கு பாருங்க, எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னாடி அந்த மெடிசன் சாப்பிட்டா நமக்கு குணமாகும். எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறம் அந்த மருந்து சாப்பிட்டோம்னா அது விஷமாகும். அது மருந்தா விஷமான்றது பார்த்துக்கோங்க. எக்ஸ்பைரி டேட் பாலிட்டிஷியனை பத்தி விவாதிக்க அவசியம் இல்லை. (2026) தேர்தலின் போது யார் யார் எக்ஸ்பைரி ஆனவர்கள் என்பது தெரியும். ஆர்வி உதயகுமாருக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பதிலடி. தினகரன் குறித்து எடப்பாடி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. டிடிவி தினகரன் ஒரு மீடியா வெளிச்சத்துக்காண்டி தான் பேசுறாரு. டிடிவி தினகரன் ஒரு எக்ஸ்பைரி டேட், அவரை பத்தி நீங்க பேசாதீங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. உங்களோட கருத்து? 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் மே மாதத்தில் யாரெல்லாம் எக்ஸ்பைரி ஆனவங்கன்னு உங்களுக்கு தெரிய வரும். வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரத்தில் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பரபரப்பு. குறை கூற முயன்ற விவசாயியை தடுத்து வெளியேற்றியதால் சலசலப்பு.
பாமக செயல் தலைவராக ஸ்ரீ காந்திமதி நியமனம். தர்மபுரியில் நடந்த மாவட்ட பொதுக்குழுவில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. ராமதாஸின் கட்டளையை நிறைவேற்றுவேன் என பாமக செயல் தலைவராக நியமிக்கப்பட்ட ஸ்ரீ காந்திமதி பேட்டி. செயல் தலைவர் பதவி என்பது எதிர்பாராமல் கிடைத்ததாகவும் பேச்சு. ஐயா என்ன சொல்கிறாங்களோ அதை மாதிரி நான் செய்வேன். ஐயா சொல்கிற கட்டளைகளை ஏற்று அது மாதிரி நான் நடத்துவேன். இந்த தர்மபுரி மண்ணில் ஐயா குடித்த அந்த தர்மபுரி மண்ணில் சொல்லியிருக்கிறதுனால அந்த பதவி எனக்கு வந்திருக்கால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நன்றி, மகிழ்ச்சி. இந்த பதவி இங்கே வழங்கப்படும் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இல்லை, கண்டிப்பாக எதிர்பார்க்கல. நான் அது ஐயா திடீர்னு எனக்கு முடிவெடுத்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க, அது தெரியாது. பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ச்சிக்கு எது என்ன சிறப்போ அது நல்ல சிறப்பாக செய்வேன்றதை உங்களுக்கு எல்லாம். தமிழகத்தில் நடக்கும் கனிமவள கொள்ளை தொடர்பாக சிபிஐ விசாரணை வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். திமுகவினர் பலருக்கு கனிமவள கொள்ளையில் தொடர்பு இருப்பதால் தமிழக காவல்துறையின் விசாரணை நியாயமாக இருக்காது என கருத்து. எல்லாத்தையும் கிரனைட்ல இருந்து எல்லாத்தையும் கொள்ளடிச்சு கேரளா போன்ற மற்ற மாநிலங்களுக்கு கடத்தி சென்று ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு சிபிஐ விசாரணை வேண்டும். ஏன்னா இவங்க விசாரிச்சா ஒன்றும் ஆக போறது கிடையாது. இதற்கு பாட்டாளி முயற்சியில் பல கட்ட போராட்டங்களை இன்னும் தீவிரப்படுத்தும், நடத்திட்டு இருக்க இன்னும் தீவிரப்படுத்தும். என் தலைமையிலே நான் போராட்டம் நான் அறிவிச்சிருக்கிறேன். நான் அங்க போய் போராட போறேன். நான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தயக்கம் காட்டுவது ஏன் என அன்புமணி கேள்வி. திமுக கூட்டணி கட்சிகள் இதற்கு ஏன் அழுத்தம் தரவில்லை எனவும் சாடல். அடுத்து தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஏன் இன்னும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தயங்கிக் கொண்டிருக்கின்றார்? இந்த கேள்விக்கு ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். பத்து மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை நவம்பர் 4ஆம் தேதி வெளியீடு. நவம்பர் 4ஆம் தேதி அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தகவல். சென்னை மாநகராட்சி உதவி பொறியாளரை கண்டித்து அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குப்பன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டம். ஒத்தவாடை பகுதியில் அதிமுக பெண் தொண்டரின் வீட்டிற்கு முன் அறிவிப்பின்றி சீல் வைத்ததாக குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமைக்க எதிர்ப்பு. காத்திருப்பு போராட்டத்தை தொடங்கிய கிராம மக்கள். திருச்சி முக்கொம்பு மேலணைக்கு நீர்வரத்து மீண்டும் அதிகரிப்பு. கொள்ளிடத்தில் 53,000 கன அடி தண்ணீரும் வெளியேற்றம். சங்கராபுரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் 5 பேரை வெறிநாய் கடித்ததால் பரபரப்பு. கடந்த 2 தினங்களில் 24 பேர் வெறிநாய் கடித்து காயமடைந்துள்ளதால் பொதுமக்கள் மத்தியில் அச்சம். திருச்சி கீழக்குறிச்சி பகுதியில் அறுவடைக்கு தயாரான நெல் மணிகள் நீரில் மூழ்கி முளைப்பதால் விவசாயிகள் வேதனை. தஞ்சையில் பெய்து வரும் தொடர் கனமழையால் குறுவை பயிர்கள் நீரில் மூழ்கி அழுக தொடங்கியதால் பெண் விவசாயி கண்ணீர்.
சங்கராபுரம் பூட்டை பெரிய ஏரி நிரம்பி அதன் முழு கொள்ளளவை எட்டியது. உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் 5000 ஏக்கர் பயிர்கள் பாசன வசதி பெறும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கன்னியாகுமரி பேச்சிப்பாறை அணையிலிருந்து உபரி நீர் திறப்பால் கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. தடுப்பு வேலிகளை தாண்டி ஆர்ப்பரித்து கொட்டும் திருப்பரப்பு அருவி 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. திருவள்ளூர் கொசஸ்தலை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக 150 ஏக்கர் விளை நிலங்கள் நீரில் மூழ்கி சேதம். ஏக்கருக்கு 30,000 ரூபாய் செலவு செய்ததாக விவசாயிகள் வேதனை. புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இலங்கையை சேர்ந்த கைதிக்கு மருத்துவ வசதிகளை வழங்க உத்தரவு. மனுவுக்கு பதில் அளிக்கவும் சிறை நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 9 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி. முதல் 2 போட்டிகளில் தோல்வியடைந்து தொடரை இழந்த நிலையில் கடைசி போட்டியில் ஆறுதல் வெற்றி. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் இந்திய தொடக்க ஆட்டக்காரர் ரோஹித் சர்மா சதமடித்து விளாசல். ஆஸ்திரேலிய மண்ணில் அதிக சதமடித்த இந்திய வீரர் என்ற சச்சினின் சாதனையை சமன் செய்தார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் நட்சத்திர வீரர் விராட் கோலி 74 ரன்கள் அடித்து அசத்தல். முதல் 2 போட்டிகளில் டக் அவுட் ஆன நிலையில் மீண்டும் ஃபார்முக்கு திரும்பியதால் ரசிகர்கள் மகிழ்ச்சி. புதிய உலக சாதனை படைத்தார் விராட் கோலி. 50 ஓவர் மற்றும் T20 போட்டிகளை சேர்த்து மொத்தமாக 18,437 ரன்கள் அடித்து சச்சின் சாதனையை முறியடித்தார்.